அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே, சதுர்த்தி அப்படின்னா 4வது நாள், சதுர் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். நீங்கள் அந்த 15 திதிகளுக்கான காரண பெயரே அப்படி தான் வரும். சதுர்த்தியில் பிறந்ததன் காரணமாக விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்தது? வடநாட்டில் தான் இங்கே வந்துச்சு. சங்க காலத்தில் இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லை. ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இருக்குது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதே நல்லா எல்லாராலும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் பால கங்காதர திலகர். இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடக்குது. அப்போ அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் வெளிநாட்டுக்காரன் ஒரு சட்டம் போட்டான், யாருமே கூடக்கூடாது, கூடி பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சு. என்னென்னா, ஆன்மீகத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் நம்ம சேர்ந்தால் ஓகே, நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னு விட்டுருவாங்க. அப்போ பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு, விநாயகர் சதுர்த்தி ஒரு புள்ளியாக வச்சுக்கிட்டு எல்லோரும் விநாயகர் காரணமாக கூடுங்க, நம்ம சாமியை கும்பிட்றோம், சாமியை கும்பிட்டு இந்த தேசத்தையும் பார்க்கணும், தெய்வத்தையும் பார்க்கணும், தேசத்தையும் பார்க்கணும்னு சொல்லி அப்படி பிரச்சாரம் பண்ணினார். அப்படி தான் விநாயகர் சதுர்த்திக்கான கூட்டங்கள் கூட தொடங்கியது அப்படின்னு வரலாற்றில் இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.